இப்போ நம்ம ஸ்டேட் பேங்க் இருக்குதுல்ல, இங்கே ஸ்டேட் பேங்க்ல வந்து நீங்கள் ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கிறீங்க, ஒரு 10 லட்ச ரூபா வச்சுருக்கீங்க. இப்போ இந்த 10 லட்ச ரூபாவில் வந்து ஒரு 1 லட்ச ரூபா எடுக்கணும். என்ன பண்ணுவீங்க? நான் வந்து உண்ணாவிரதம் இருக்க போகிறேன். பேங்கே எப்படி உண்ணாவிரதம் இருக்க போகிறோம். என்னன்னு சொல்லி இருக்க போகிறோம்? பேங்கே என் பணத்தை நீ வெளியே கொடுக்குறியா இல்லையா? நீங்கள் காலிலேருந்து சாயந்தரம் கத்திக்கிட்டே இருந்தாலும் போகிற வர்றவங்க ஏதாவது வாட்டர் பாக்கெட் வேணால் வாங்கி தருவாங்க. ஏதோ ரொம்ப சவுண்ட் விடுறாரு, தண்ணி பாக்கெட் தான் வாங்கி தரலாம். இல்லை நான் பேங்க்ல போய் நின்று, ஸ்டேட் பேங்க் மாதிரி பெரிய பேங்க் எதுவுமே கிடையாதுங்க. ஐயோ நான் பேங்க் ரொம்ப அற்புதமான பேங்க் சார், ரொம்ப எவ்வளோ நல்ல பேங்க், இந்த ஸ்டேட் பேங்க் மாதிரி பேங்க் நல்ல பேங்க் எதுவுமே கிடையாது அப்படின்னு நீங்கள் புகழ்ந்து பாடலாம். இல்லை உருண்டு அழுகலாம், கூப்பாடு போடலாம். காசு கிடைக்குமா? கிடைக்கும். ஆனா யார் காசு? உங்க காசு தான். அவங்க என்ன சொல்றாங்க? சலான் போட்டு எடுக்க சொல்றாங்க, இல்ல செக்கு போட சொல்றாங்க, இல்ல நம்ம கையில ஏடிஎம் கார்டை கொடுத்துட்டாங்க. அங்க போய் ஏடிஎம் கார்டை போட்டு நம்பர் அடிச்சு காசை சர்ன்னு எடுத்துடலாம். இதுதான் என்னது? அவங்க வச்சிருக்கிற பிரமாணம். இந்த பூமியில நான் வெற்றி அடைவதற்கு, நான் செழிப்படைகிறதுக்கு, நான் சுகமா இருக்கிறதுக்கு சில பிரமாணங்களை இந்த வேதத்துல ஆண்டவர் எழுதி வச்சுக்கிறார். நான் சில விதத்துல வாழணும்ன்ற மாதிரி ஆண்டவர் சொல்றாரு. அது இந்த வேதத்துல தான் இருக்கு. நான் எப்படி வேணா வாழ்வேன், நான் வேணா பேசுவேன், எப்படி வேணா பண்ணுவேன், ஆனா வரணும் வராது. ஸ்டேட் பேங்க் கதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் இருக்கா? ஸ்டேட் பேங்க் கதை. காசு வேணும்னா செக்கு போடணும், ஃபார்ம் அங்கே இருக்குது எழுதணும், இல்லாட்டி ஏடிஎம் கார்டு. இந்த 3 தான் இருக்குது. இந்த மாதிரி சில இதெல்லாம் வச்சிருக்காங்க. இப்போ இங்க தேவனுடைய ராஜ்யத்துல என் வாயை திறந்து என் சூழ்நிலை எதுவுமே பார்க்க வேணாம். நீங்க குட்டையா இருக்கலாம், நீங்க நெட்டையா இருக்கலாம், கை கால் இழுத்துட்டு போலாம், ஆனாலும் ஏடிஎம் கார்டு போட்டீங்கன்னா ஒர்க் ஆகும். எனக்கு கலர் கம்மி, உங்க கலர் கம்மியா இருக்கட்டும், நீங்க பிரைட்டா இருங்கோ, கண்ணாடி போடுங்க, பல்லு ஒரு பட்டு விழுந்துடுச்சு, நான் வேணா இருக்கலாம். கார்டு போட்டா காசு கரெக்டா இல்லையா? உங்க அக்கௌண்ட்ல கார்டு போட்டீங்கன்னா காசு. உங்க சைஸ் எல்லாம் பார்க்குமா, சிரிக்க சொல்லுமா? ஏடிஎம் அதெல்லாம் சொல்லாது. அதுக்கு தேவை கார்டு, பின் நம்பர், காசு சர்ன்னு அடிச்சிடும், அவ்வளவுதான். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், வாயை திறந்து தைரியமா ராஜா மாதிரி பேசணும். என்ன சொல்லணும்? நான் நன்றாக இருப்பேன், நான் வாழ்ந்திருப்பேன், நான் செழித்திருப்பேன், நான் ஒரு குறைவில்லாமல் இருப்பேன், நான் சுகமா இருப்பேன், நீடித்த நாட்களா இருப்பேன், சமுதாயத்துல உயர்ந்திருப்பேன், நல்ல வேலை கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், நான் கட்டுகிறேன் கட்டப்படும், கட்டவிழ்க்கிறேன் கட்டவிழ்க்கப்படும். யார் சொல்லணும்? அதெல்லாம் விட்டுட்டு மற்ற அல்றது உருள்றது, அவர் வந்து செய்ய மாட்டாரா, இவங்க வந்து செய்ய மாட்டாங்களா, அது எல்லாத்தையும் என்ன பண்றலாம்? அதெல்லாம் வந்து நம்ம ஓரளவுக்கு செஞ்சிருக்கலாம், ஏதோ வந்திருக்கோம், பாவம் பாட்டு பட்டு ஏதோ நடந்திருக்கும். ஆனா ராஜா மாதிரி கரெக்டா என்ன பண்ணோம்? நடக்க ஆரம்பிச்சிடணும். இதுதான் பிரமாணம்.